ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்டன் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்டன் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி. இந்த உருளைக்கிழங்கு முட்டை கிரேவியை ரொம்ப சுலபமாக ரொம்பவே சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 6 முட்டையை அவிச்சு உரித்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை முட்டை எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க. தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கிறணும். பல்லாரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் பல்லாரியை நேராக கட் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டை வந்து சும்மா தோலோடய எடுத்துக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. கரம் மசாலா தூள் வந்து 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம இந்த அவிச்சு வச்ச முட்டை எல்லாத்தையும் கத்தியால் இந்த மாதிரி ஒரு கீறல் போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி சுற்றிலும் கீறல் போட்டுக்கோங்க. முழுமையாக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி லேசாக கீறி வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி செய்யும்போது முட்டையில் மசாலா ஃபுல்லாக நல்லா சீக்கிரமாக இறங்கும். அதனால் இந்த மாதிரி அவிச்ச முட்டை எல்லாத்துலேயும் செஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு பாருங்கள். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து வரிசையாக அடுக்கிடலாம். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி மட்டும்தான் கட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வேக வைக்காத உருளைக்கிழங்கு இது. உருளைக்கிழங்கு இப்போ லேசாக ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப வேக வைக்கலாம் அவசியம் இல்லை, எண்ணெயில் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். அதாவது சும்மா இந்த பக்கம் 1/2 நிமிஷம், அந்த பக்கம் 1/2 நிமிஷம்னு நம்ம இந்த எண்ணெயில் இதை வச்சுருக்க போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் இருக்குதுன்னு. மொத்தமே 1 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ வந்து நம்ம அவிச்சு வச்ச முட்டைகளை சேர்த்துடலாம். முட்டை பார்த்தீங்கன்னா போட்ட உடனே லேசாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் தயாராகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, முட்டைகளையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற இதே எண்ணெயில் இந்த பல்லாரி, இஞ்சி, பூண்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. இது லேசாக வதக்கி விட்டுறலாம்.
பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட்டுகளில் கிடைக்கக்கூடிய சுவையில் இருக்கும். ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. இந்த கிரேவி தான் அடிக்கடி செய்வீங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி பிகினர்ஸ் கூட ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் இதை செஞ்சிடலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா லேசாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ரொம்ப ப்ரௌனாக வதங்க தேவையில்லை. ஏன்னா நம்ம இந்த மசாலாவை அரைக்க தான் போகிறோம். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இது சீக்கிரமா வதங்குறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ சீக்கிரமா வதங்கிரும். இப்போ பாருங்க, தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் சேர்த்து. இப்போ பாருங்க, இந்த மாதிரி தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபைனாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை சேர்த்து வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துக்கிட்டு சேருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலா நல்லா வதங்கி வர்றதுக்காக சும்மா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் அப்படியே சேர்த்துக்கோங்க. சும்மா லேசாக அந்த எண்ணெயில் பரட்டி விட்டுக்கிறலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை முட்டை இருக்குல்ல, அதை உடச்சி சேர்த்துக்கறலாம். உடச்சிட்டு இப்படி உடனே கலந்து விட்டுருங்க. ஃபுல்லாக இந்த மசாலா ஃபுல்லாக அப்படி கலந்து விட்டுருங்க. முட்டை வேகணும்லாம் அவசியம் இல்லை. அவ்வளோதான். கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கறலாம். தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, அரை டம்ளர் போதும். இப்போ இந்த மசாலா எண்ணெய் தெளிஞ்சு வர லேசாக மூடி வச்சுக்கிறலாம். மூடி வச்சு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்க, சும்மா ஒரு 10 செகண்டுக்கு இப்படி வச்சிருந்தா போதும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு இந்த கிரேவி ஃபுல்லாக இந்த முட்டையோட ஃப்ளேவர் வந்து நல்லா பரவி இருக்கும். அதனால தான் இப்படி செய்கிறோம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம். முட்டையும் சேர்த்துருங்க. ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. அதாவது மசாலா ஃபுல்லாக எல்லா முட்டையிலையும் உருளைக்கிழங்குலையும் நல்லா படணும். அந்த அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா படுற மாதிரி வச்சுட்டு இப்போ மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு சும்மா ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ லேசாக எல்லாத்தையும் திரும்ப லேசாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறலாம். திரும்பவும் மூடி வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இப்படி இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக தயாராகிடுச்சு.
நான் சொன்ன மாதிரி 2 பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்குறோம். உருளைக்கிழங்கை ஏற்கனவே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு செஞ்சதுனால சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும். அதாவது 2 நிமிஷத்தில் நமக்கு சரியாக வெந்திருக்கும். அவ்வளோதான், நம்மளோட அட்டகாசமான உருளைக்கிழங்கு முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. கடைசியாக நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிறலாம். அவ்வளோதான். அப்படியே ரெஸ்டாரண்ட்டுகளில் கிடைக்கக்கூடிய சுவையில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் இதோட சுவை. பார்த்தீங்கன்னா இது ஒயிட் ரைஸ் கூட, சப்பாத்தி, பூரி எல்லாத்து கூடயுமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த அட்டகாசமான உருளைக்கிழங்கு முட்டை கிரேவியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் என்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கார்டன் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.